சென்னை மிக்ஜாம் புயல் பாதிப்பில் ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தால் நிறைய வாகனங்கள் வந்து நீரில் மூழ்கி பெருமளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அப்படி நீரில் மூழ்கி பாதிப்பு ஏற்பட்டிருக்க வாகனங்கள் எந்த விஷயங்கள் நம்ம பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு ஒர்க் ஷாப் வந்திருக்கேன். அண்ணா வணக்கம். இப்போ நிறைய வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளட்டில் வந்து மூழ்கி இருக்கும். ஆமாம், மூழ்கி எடுத்ததுக்கப்புறம் சில வாகனங்கள் ஓடும், சில வாகனங்கள் ஓடாது. ஆக்சுவலாக என்னென்ன வகையான பாதிப்புகள் வந்து தண்ணியில் மூழ்கினா ஏற்படும்? தண்ணியில் மூழ்கின வண்டிகளுக்கு கஸ்டமர் பண்ண வேண்டிய ஒரே வேலை ஃபஸ்ட்டு பேட்டரியை மட்டும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டா போதும். அது மட்டும் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் வந்து ஒரு லோக்கல் கேரேஜில் ஒரு சர்வீஸ் சென்டர்லையோ இல்லை வெளியில் ரோடு சைடில் ஒரு மெக்கானிக் இருந்தாலும் பரவாயில்ல, அவர்கிட்ட விட்டுட்டு சாதாரண ஃபஸ்ட் எய்ட் பண்ணுற மாதிரி இதில் வந்து இன்ஜினுக்குள்ளே தண்ணி இருக்கிற தண்ணியை வெளியில் எடுக்கிறதுக்கு இன்ஜின் ஸ்பார்க் ப்ளக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஜெக்டர், அது ரெண்டுத்தையும் கழிச்சிட்டு மேனுவலாக இன்ஜினை சுற்றிட்டு தண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் தெரியாமல் வந்துட்டு பேட்டரி ஒரு கழட்டாமல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலோ இல்லை வண்டியை புஷ் பண்ணி ஒரு சில ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணினாக்கா தேவையில்லாமல் பெரிய செலவுகள் வரும். இந்த சின்ன வண்டிகளுக்கு பார்த்தீங்கன்னா மாருதி 800, ஆல்டோ, இந்த i20 அந்த மாதிரி வண்டிகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சது 40,000-50,000 செலவாகும். அந்த செலவை தவிர்க்கணுன்னா ஒரே வேலை நீங்கள் பண்ண வேண்டியது பேட்டரியை மட்டும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு தான் போதும். பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாளோ இல்லை மறுநாளோ ஃப்ளட் ஆன மறுநாளோ உங்களுக்கு ஃப்ரீ ஆகிடும் ஓரளவுக்கு. வண்டியை வெளியில் கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு ப்ராப்பரான மெக்கானிக்கை கூப்பிட்டு தண்ணி இன்ஜின் உள்ள இருக்க தண்ணி ஃபுல்லாக வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணினாக்கா உங்களுக்கு 15-20 செலவாகும் சின்ன வண்டிகளுக்கு. பெரிய வண்டிங்க அந்த ப்ரீமியம் கார்ஸ் அந்த மாதிரி வண்டிங்களாக இருந்ததுனாக்கா எப்படி பார்த்தாலும் ஒரு 2-5 லட்சம் செலவாகும். பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டிங்கனாக்கா அதுவும் குறைச்சலாக வந்து ஒரு 50,000 ஒரு 1 lakh அந்த செலவுகள் ஆகும் ப்ரீமியம் கார்ஸுக்கு. ஆனால் இது ரெண்டுமே பண்ணாமல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அது நீங்கள் நாங்கள் சொல்கிற மாதிரி அந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா செலவுகள் குறைக்கப்படும். அதுதான். சில பேருக்கு வந்து ஃப்ளட் வரப்போகிறது அப்படிங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கும். பட் முன்னாடியே வந்து நீங்கள் வந்து அதை இதை பிடுங்கி விட்டுருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆமாம். இப்போ சாதாரணமாக வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்க, சடனாக தண்ணி வருது, அப்போ எதுவும் பண்ணவே முடியாது, தவிர்க்க முடியாது. சடனாக போயிட்டு நீங்கள் பேட்டரி வரை கழட்டிட்டு பண்ண முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் எதுவும் பண்ணாதீங்க. அது வண்டி போனால் போனால் நம்ம சேஃப் தான் ஃபஸ்ட்டு. அது வந்து இல்லை ஃப்ளாட்டில் நிற்கிற வண்டிங்க இல்லை உங்களுக்கு தண்ணி பொறுமையாக தான் ஏறுது, ஒரு பயமாக இல்லை அப்படின்னாக்கா சாதாரணமாக டிக்கில் வந்து ஸ்டெப்னி, ஜாக்கி, வீல் ஸ்பேனரு, அது கூடயும் ஸ்பேர் கிட் ஒன்று வச்சுருப்பாங்க 10 mm ஸ்பேனரு. எல்லா வண்டிகளுக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டரி கட்டுறது 10 mm தான் வரும். அந்த 10 mm ஸ்பேனரை வச்சு பேட்டரியை மட்டும் டிஸ்கனெக்ட் பண்ணால் போதும். அது பெரிய வேலை நீங்கள் பண்ணது வேலை, மற்றதெல்லாம் மெக்கானிக் பார்த்துப்பாங்க. அந்த ஒரே ஒரு வேலை தான், பேட்டரியை மட்டும் கழிச்சுங்க. அது கழிச்சினாலே ஒரு எலக்ட்ரானிக் பார்ட்ஸு கிட்டத்தட்ட ஒரு 80% கிட்ட வண்டியில் இருக்கும், அது தச்சிடும். மேனுவலாக பண்ண வேண்டிய வேலை வந்து மெக்கானிக்கல் அந்த இன்ஜினில் தண்ணி போனதெல்லாம் எடுத்துருவாங்க. மெயினாக வந்து பாதிக்கப்படுறது வந்து இந்த எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் மட்டும் தான். அது மட்டும் நீங்கள் பேட்டரி ஒயரை மட்டும் டிஸ்கனெக்ட் பண்ணால் போதும். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுல ஏதோ ஒன்று எது பண்ணாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ ஃப்ளட்டு இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே மழை நின்றுச்சு. இப்போ ஃப்ளட்டுக்குள்ளே சில பேர் வந்து வண்டி விட்டு ஓட்டுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஓட்டலாமா கூடாதா? தயவு செய்து ஓட்டாதீங்க. அந்த மாதிரி ஓட்டினா தேவையில்லை செலவுகள். இப்போ வரலன்னா கூட ஃபியூச்சரில் அதை விட அதிகமான பாதிப்பு வரும் உங்களுக்கு. ப்ராப்பராக பண்ணனால தண்ணியில் முழுகின வண்டிங்க, வீலுக்கு மேலே முழுகின வண்டிங்க, அது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள், மோஸ்ட்லி நிறைய பேர் தண்ணியில் போயிட்டு ஹேண்ட் பிரேக் போட்டு நிப்பாட்டி வச்சுருவாங்க. அந்த மாதிரி ஹேண்ட் பிரேக்லாம் போடவே கூடாது. அந்த வீல் நினைக்கிற அளவுக்கு வண்டி தண்ணியில் போச்சுனாக்கா ஓரமாக நிப்பாட்டிட்டு ஹேண்ட் பிரேக் போடாமல் வெறும்னா கீரில் மட்டும் வச்சுட்டா போதும். ஆட்டோமேட்டிக்காக மறுநாள் காலையில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணினாக்கா எல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடும் தண்ணி. அந்த வீலில் இருக்கிற லைனிங், பிரேக் பேட்ஸு அதுக்குள்ளே தண்ணிலாம் ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ மூவ் பண்ணலாம். அந்த ஹேண்ட் பிரேக் போட்டு வச்சுருந்தாலோ வேறு ஏதாவது நீங்கள் ஹேண்ட் பிரேக் போட்டு வச்சுருந்தாலும் உங்களுக்கு லைனிங் வந்து ஸ்டக் ஆகிடும், ட்ரம்மில் ஒட்டிக்கும். திருப்பி ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணால் கூட வண்டி மூவ் ஆகாது. ரொம்ப ட்ரை பண்ணி மூவ் பண்ணினாக்கா அந்த பிரேக் லைனிங்கும் சேர்ந்து டேமேஜ் ஆகும். அதனால் இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், இந்த ஹேண்ட் பிரேக் சம்மந்தப்பட்டது. ஆனால் மெயினாக பண்ண வேண்டியது இதுதான், பேட்டரி ஒயர் மட்டும் நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணால் போதும். ஓகே. இப்போ ஆல்மோஸ்ட் நீங்கள் சொன்ன இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு 20,000 50,000 வாகனத்துக்கு ஏற்ப செலவு அதிகமாகும் சொல்கிறீங்க. செலவே இல்லாமல் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வந்து மெக்கானிக் ஷாப்புக்கே போகாமல் நம்மளே பண்ணிக்க முடியும் அப்படின்னு என்ன இருக்குது? அது பண்ணணுன்னாக்கா அது ஒரு வேலை தான். எங்கே மேடான பகுதியோ மழை வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் அழகாக போய்ட்டு மேலே வச்சுக்க வேண்டியதான். செலவே இல்லாமல் கொஞ்சம் கஷ்டம் தான். அது எப்படி இருந்தாலும் செலவு ஆக தான் செய்யும். தண்ணி வந்ததுனாக்கா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சுதனமாக பார்த்துட்டு ஒரு பெரிய மேடான பகுதியில் கொண்டு விட்டாலும் போதும். அப்படி இல்லைனாக்கா கண்டிப்பாக வந்துட்டு செலவு ஆக தான் செய்யும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ண தயவுசெய்து பண்ணிடாதீங்க. தண்ணியில் போன வண்டிங்களில் பேட்டரி ஒயரை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு திருப்பி மழை விட்டதுமே பேட்டரி ஒயரை வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணினாக்கா இருக்கிற செலவுன்னு அதிகமாக தான் ஆகுது, கம்மியாக ஆகாது. அது கரெக்டான ரோட் சைட்லேயே உங்கள் வீட்டு பக்கத்தில் யாரும் மெக்கானிக் இருந்தாக்கா அங்கே கொடுத்து
முறையாக வந்து அதை செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணாக்கா செலவு கம்மியாகும். நீங்களே தள்ளி ஸ்டார்ட் பண்ணுறேன், பேட்டரி டவுனாக இருக்குது, வேறு புது பேட்டரி போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணினாக்கா செலவுகள் அதிகமாக தான் ஆகும் தவிர கம்மியாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ சில பேர் போகும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டுக்குள்ளே போவாங்க, தண்ணி இப்போ இடுப்பளவுக்கு நம்ம இடுப்பளவுக்கு இருக்குன்னு வைங்களேன். ஆமாம். அந்த இடத்துல போகும்போது ஃபர்ஸ்ட் கியரில் வந்து நல்லா முறுக்கணும் அப்படின்னா தண்ணி வந்து இந்த சைலன்சருக்குள்ளே போகாது அப்படின்னு சொல்லிட்டு முறுக்கிட்டே போயிடுவாங்க. ஆமாம். அப்போ அந்த மாதிரி அது வந்து கரெக்டாக தப்பாது இல்லை, தவறு தான். அது பார்த்தீங்கன்னாக்கா இந்த அதுக்கும் தனியாக வாகனங்கள் இருக்குது. இந்த ஹெவி வெஹிக்கிள்ஸு, 4-wheel டிரைவு, அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏர் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வச்சுருப்பாங்க, மாடிஃபை பண்ணி மேலே வச்சுருப்பாங்க. தண்ணி எப்போவுமே நீங்கள் நார்மல் ரோட்டில் போனால் கூட தண்ணி உள்ள சைலன்ஸ் வழியாக இழுக்காது, எப்பவுமே அது அவுட் வெளியில் தான் வரும். அந்த ஏர் ஃபில்டர் மேலே வச்சுருக்கிற வண்டியில் வந்துட்டு ஏர் செட் பண்ணிவிட்டு இன்ஜின் ஸ்டார்ட் ஆகி வெளியில் புகை வரும். இந்த வண்டிகளில் கொஞ்சம் நார்மலாக வந்து தண்ணியில் உள்ளே போனால் கூட டக்குன்னு உள்ளே போயிடும், சடனாக உள்ளே போயிடும். அப்போ போகும்போது என்ன கேட்டால் சைலன்ஸ் வழியாக தண்ணி போகுதுன்னு நினச்சிப்பாங்க அது கஸ்டமர். அப்படி இல்லை, இந்த ஏர் ஃபில்டர் வழியாக தண்ணி போனால் மட்டும்தான் இன்ஜினுக்குள்ளே போகும், பின்னாடி வழியாக தண்ணி ஏறது ரொம்ப கம்மி தான். அதனால் அந்த மாதிரி வேகமாக போகணுன்னு நினைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட் கியரில் ஸ்லோ ரன்னிங்கில் போனாலே போதும். ஆஃப் கிளச்சில் உங்களுக்கு ஆக்சிலேட்டர் கொடுத்து அந்த தண்ணியில் வெளில வந்ததுக்கப்புறம் நிப்பாட்டின வண்டி மறுபடியும் கண்டினியூ பண்ணக்கூடாது. அது பண்ணினாக்கா உங்களுக்கு இன்னும் டேமேஜ் ஜாஸ்தி ஆகும். ஓ, தண்ணிக்குள்ளேருந்து வெளியே வந்த வண்டி அப்படியே நிறுத்திடணும். அப்படியே நிறுத்திடணும். எப்போ திருப்பி நம்ம கிளச் பிளேட்டில் தண்ணியில் ஊறி இருக்கும், நீங்கள் அப்படியே ரன் பண்ண ஆரம்பிச்சுன்னா அந்த ஊறின பிளேட் வந்து அதிகமாக டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே. ஆனால் வெளியில் வந்துட்டு ஒரு 1/2 hour இல்லை 45 minutes ஆகுது ட்ரை ஆகணும் தண்ணி. ட்ரை ஆகிடுச்சுனாக்கா அதுக்கப்புறம் பழைய மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த காருங்களில் சொல்கிறேன் நான். ஓகே. எந்த காராக இருந்தாலும் சரி, ப்ரீமியம் காசாக இருந்தாலும் சின்ன வண்டி இந்த நார்மல் அந்த காராக இருந்தாலும் பரவாயில்ல. இதுதான் மெத்தட். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணினாக்கா உங்களுக்கு வந்து செலவுகள் கம்மியாகும். அதுதான். தேங்க்யூ. ஓகே. புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.